எத்தனை பேர் நன்மையும் கிருபையும் பிடித்துக் கொள்ளும்படியாய் உங்களுக்குள்ள நன்மையும் கிருபையும் உங்க வீட்டில் இருக்கும்படியாய் எத்தனை பேர் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள்? நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆண்டுக்குள்ள நாம் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மை கிருபை நம்மை மாறாது. வரப்போகிற ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு புகழும் மகிமை உண்டாவதாக. இவ்வளவுதான் உங்க கரகோஷம். நல்ல கரகோஷம் எழுப்பி ராஜாதி ராஜாவை கனப்படுத்துங்க. அவர் நாமம் உயர்ந்தது, அவர் புகழ் உயர்ந்தது, அவருடைய மகிமை உயர்ந்தது, அவருடைய மேன்மை உயர்ந்தது. அவரை நம்புகிற யாவருக்கும் இது கடந்து வரும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்கே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கவனிப்போம். வாசிக்கலாம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்க எந்த விதத்தில் எடுத்து அதை உங்க இருதயத்துக்குள் வைக்கிறீர்களோ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். இதே வெளிப்படுத்தல் 3:11 பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்றார் பாருங்க. சத்தமா வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. இந்த கிரீடம் என்பது நான் அடுத்த வார்த்தை உங்களுக்கு நான் பேச இருக்கிறேன். ஆனா இப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை கவனிப்போம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் அதை பற்றிக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு வாலிபன் அல்லது வாலிப மகள், கணவன் அல்லது மனைவி, தகப்பன் அல்லது தாய், ஒவ்வொரு குடும்பமும் அவரவருக்குள்ள ஆசீர்வாதங்களை, அவர்களுக்குள்ள நல்ல குணங்களை, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல பண்புகளை அவரவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் வருவரையிலும் அதை சரியாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் வரும் அளவு உங்களுக்குள்ளதை பற்றிக் கொண்டு இருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்குரிய நல்ல அன்பு, நல்ல பாசம், நல்ல நேசிப்பு, நல்ல விட்டு கொடுக்கிற பண்பு, நல்ல விதத்தில் கீழ்ப்படுகிற குணங்கள் சகலமும் உங்களுக்குள்ள அப்படியே பற்றிக் கொண்டு இருப்பதாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் வருமளவும் உங்க அன்பை விட்டுறாதீங்க. நீங்க நேசிக்கிற நேசிப்பை விட்டுறாதீங்க. நீங்க கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலை விட்டுறாதீங்க. மற்றவர்களுக்கு தானம் தர்மம் செய்கிறதை விட்டுறாதீங்க. தேடி போய் உதவி பண்றதை விட்டுறாதீங்க. நீங்க நான் வருமளவும் உங்களுக்குள்ள அனைத்து இந்த காரியங்களை விட்டு விடாதபடிக்கு அதை பற்றிக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். இங்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, நமக்குள்ள இருக்கிறதை நாம் இதுவரையிலும் பற்றிக் கொண்டு இருக்கிறோமா? நாம் நமக்குள்ள இருக்கிற இந்த காரியங்களை நமக்குள்ள நம்ம அதை கனமாக பயன்படுத்தி வருகிறோமா? இன்றைக்கு ஒரு முக்கியமான தீர்க்கதரிசன வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்பு, பாசம், கீழ்ப்படிதல், வெளிப்பாடு எல்லாம் ஒரு முக்கியமானதுதான். நீங்க செய்யற தான தர்மங்கள் இதெல்லாம் முக்கியமானதுதான். ஆனா ஸ்பிரிச்சுவல் லைன்ல போகும் பொழுது, ஆவிக்குரிய லைன்ல போகும்போது நீங்க ஒன்றை விட்டுவிடக் கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன்.
சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தின் கடைசி பகுதியில ಕೀರ್ತನೆ 23ನೇ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ அங்கே கடைசி பாகத்தின் வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಏನು என் ಹೇಳುತ್ತದೆ? கர்த்தருடைய வீட்டிலே ನನ್ನ ಯೆಹೋವನ நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೇನೆ. கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பதை ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ நீங்கள் விட்டு விடாதீர்கள். ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஆண்டவர் வரும் வரையிலும் ದೇವರು ಬರುವ ತನಕ அவருடைய வீட்டிலே நிலைத்திருப்பதை விட்டு விடாதீர்கள். ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳೋದು ಒಂದು ಮಾತು. ஆண்டவர் வரும் வரையிலும், ದೇವರು ಬರುವ கர்த்தர் வரும் வரையிலும் ದೇವರು ಬರುವ அவருடைய வீட்டை விட்டு விடாதீர்கள். ಅವರ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கிறது? ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಏನು நன்மையும் கிருபையும் இருக்கிறது. ಒಳ್ಳೆಯ ಶುಭಗಳಿದೆ, நல்ல பண்புகள் இருக்கிறது. ಗುಣಗಳಿದೆ, நல்ல வழிமுறைகள் இருக்கிறது. ಕಾರ್ಯಗಳಿದೆ. ஆகவேதான் இந்த சங்கீதம் 23ல ಈ ಕೀರ್ತನೆ 23ನೇ இந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, ಕೊನೆಯ ವಾಕ್ಯ நன்மையும் கிருபையும் ಒಳ್ಳೆಯದು என்னை தொடரும். ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತವೆ. நன்மையும் கிருபையும் ಶುಭವು ಕೃಪೆಯು என்னை தொடரும். ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತವೆ. என் கர்த்தருடைய வீட்டில நான் நீடித்த நாட்களாய் ನನ್ನ ದಿನಗಳ நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ಆಗಿರುವೆ. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. எத்தனை பேர் நன்மையும் கிருபையும் பிடித்துக் கொள்ளும்படியாய் ಯೇಸುವಿನ ಒಳ್ಳೆಯದು ನೀ ಕೃಪೆ ಹಿಡಿದುಕೊಳ್ಳು. உங்களுக்குள்ள நன்மையும் கிருபையும் ನಿಮ್ಮೊಳಗೆ உங்க வீட்டில இருக்கும்படியாய் ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತೆ எத்தனை பேர் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள்? ಯೇಸು ದೇವರಲ್ಲಿ ಇರುತ್ತೀರಾ? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ಯೋಹನ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், ನನ್ನ ಮಾತು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ ஆண்டுக்குள்ள நாம் நிலைத்திருந்து ದೇವರಲ್ಲಿ அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் ನನ್ನ ಮಾತಲ್ಲಿ ನಿಲ್ಲಿದ್ದರೆ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மை கிருபை நம்மை மாறாது. ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ ಒಳ್ಳೆಯದು ಶುಭಗಳು ಮಾತ್ರ. ஹalleluya. இந்த யோவான் 15ல ಯೋಹನ 15ನೇ ಅಧ್ಯಾಯ நீங்க 4ல இருந்து அப்படி கீழே போனீங்கன்னா 4ರಿಂದ ಹಾಗೆ ಹೋಗುವುದಾದರೆ அங்க தெளிவுபடுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುವಂತ அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ಅಲ್ಲಿ 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ನೀವು ನನ್ನನ್ನು நானோ உங்களை தெரிந்து கொண்டேன். ನಾನಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿದೆ. ஹalleluya. எங்கே தெரிந்து கொண்டேன்? ಎಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಂಡು தாயின் கருவிலே தெரிந்து கொண்டேன். ತಾಯಿನ ಗರ್ಭ அதற்கு முன்னே எங்க தெரிந்து கொண்டேன்? ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಎಲ್ಲಿ ತಿಳಿದಿದ್ದಾರೆ? பரலோக மகிமையிலே தெரிந்து கொண்டேன். ಪರಲೋಕ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ நீ அங்கதான் உருவாக்கப்பட்டாய், ಅಲ್ಲೇ ಉಂಟು அங்கதான் சிருஷ்டிக்கப்பட்டாய், ರೂಪಿಸಿದ್ದೆ. அங்கதான் பிளான் வருகிறது. ಅಲ್ಲೇ ದೇವರ ஒரு வீட்டை கட்டுகிறவன் ಒಂದು ಮನೆಯನ್ನು ஒரு இடத்தை வாங்கின பிறகு ಸ್ಥಳವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அந்த வீட்டை ಆ ಮನೆ எப்படி கட்டலாம், ಹೇಗೆ ಕಟ್ಟೋಣ, என்ன செய்யலாம் ಏನ್ ಮಾಡೋಣ, அப்படின்னு ஒரு பிளான் கொண்டு வருவான். ಹೀಗಾಗಿ ಒಂದು ಪ್ಲಾನ್ அவன் மைண்டுக்கு கொண்டு வருவான். ಅವನ ಬುದ್ಧಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು அவனால முடியலன்னா ಅವನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ இன்னொரு மனுஷன் போவான். ಇನ್ನೊಂದು ವ್ಯಕ್ತಿ ಬಳಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த மனுஷனும் இல்லைன்னா ಆ ವ್ಯಕ್ತಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ அப்பதான் இன்ஜினியர் தேடுவான். ಆ ನಂತರ இன்ஜினியர்ட்ட போய் ಇಂಜಿನಿಯರ್ ಬಳಿ ಹೋಗಿ தன் காரியத்தை சொல்லுவான். ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು நான் இவ்வளவுக்கு இவ்வளவு இடம் வச்சிருக்கிறேன், ಇಷ್ಟು ಜಾಗ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, அதுல இப்படி ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன், ಇದು ಒಂದು ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು ನೆನೆಸುತ್ತೇನೆ, அதுக்கு ஒரு பிளான் வேணும் என்று சொல்லுகிறான். ಅದಕ್ಕೊಂದು ಪ್ಲಾನ್ ಬೇಕಂತ அவன் எடுத்தோடனே பிளான் பண்ண மாட்டான். ಅವನು ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ಲಾನ್ அந்த இடம் எங்க இருக்கிறது, ಆ ಸ್ಥಳವು ಎಲ್ಲಿದೆ, அந்த இடம் எப்படிப்பட்டது, ಅದು ಎಂತದ್ದು, அது உள்பகம் என்ன இருக்கிறது, ಭಾಗ ಏನಿದೆ, மேல் பகுதி என்ன இருக்கிறது. ಬೇರೆ ಏನಿದೆ, ஹalleluya. அதையெல்லாம் விசாரிப்பான். ಇದೆಲ್ಲ விசாரித்த பின்பு ನಂತರ அவனுடைய கற்பனைக்கு நேராக ಅವನ ಕಲ್ಪನೆಗೆ அவனுக்குள்ள இருக்கிற அறிவுத்திறனை பயன்படுத்தி ಒಳಗೆ ಬುದ್ಧಿ அப்பதான் கெட்ச் போடுவான், ಆ ನಂತರ ಸ್ಕೆಚ್ அப்பதான் லைன் போடுவான். ಆವಾಗ ಲೈನ್ ஹalleluya. இந்த இடத்துல இது வரணும், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದು ಬರಬೇಕು, இந்த இடத்துக்கு இதுதான் சரியானது. ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಇದು ಸರಿಯಾದ, அப்ப இந்த பில்டிங் நிக்கணும்னா ಈ ಬಿಲ್ಡಿಂಗ್ இத்தனை அடி அஸ்திவாரம் கீழே போகணும், ಇದಕ್ಕೆ ಅಡಿತಳುವ ಅಸ್ಥಿವಾರ இத்தனை அடி போனாதான் ಇಷ್ಟು ಅಡಿಗೆ இந்த பில்டிங் நிக்கும் ಈ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನಿಲ್ಲುತ್ತದೆ அப்படின்னு சொல்லி ஒரு மேப் பண்ணி ಒಂದು ಮ್ಯಾಪ್ அந்த மேப்பை ಆ ಮ್ಯಾಪ್ ಅನ್ನು அவன் சும்மா கொடுக்க மாட்டான். ಅವನು ಸುಮ್ಮನೆ இந்த ಕೊಡುವುದಿಲ್ಲ, எடுத்துட்டு போய் பண்ணிக்கன்னு சொல்ல மாட்டான். ತೆಗೆದುಕೊಂಡು ಮಾಡಿದ அதை மேலதிகார கவர்மெண்ட் பார்வையில ಅದು ಸರ್ಕಾರ அதை ஒரு முத்திரை போடுவான். ಅದನ್ನು ಮುದ್ರೆ அந்த முத்திரை வந்த பிறகுதான் ಬಂದಿದೆ ಕೂಡಲೇ இந்த சொந்தமான இடத்துல ಸ್ವಂತವಾದ சொந்தக்கார வீடு கட்ட முடியும். ಸ್ವಂತಗಾರರು அப்பதான் மேசன் வருவான், அப்பதான் வேலையாட்கள் வருவாங்க. ಕೆಲಸವರು ಬರು ஹalleluya. இவனே கட்டிவிட்டால் ಕಟ್ಟಿಬಿಟ್ಟು நாளைய நாட்களில காற்றோ மழையோ ಗಾಳಿಯೋ ஏதோ ஒரு சேதம் வந்து அந்த வீடு விழுந்தால் ಆ ಮನೆ ಬಿದ್ದರೆ அதுல யாருக்காவது பாதிப்பு உண்டானால் ಯಾರ ಅಪಘಾತ அப்பொழுது இவங்க மேல் என்ன வரும்? ಅವ್ರ ಇವ್ರ ಮೇಲೆ
அதரியான சிறைக்குரிய அந்த காரியங்கள் நடைபெறும். ಸೆರೆಮನೆಗೆ ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯ அதெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் ಬರಬಾರ ಅಂತ ಹೇಳಿನೇ இந்த வீடை கட்டுகிறவன் கான்வென்ட் பிரகாரம் சரியான விதத்தில் கட்டுகிறான். ಈ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು இப்ப ಕಟ್ಟುತ್ತಾನೆ. கர்த்தராகிய தேவனும் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ பரம மகிமையில ಪರಲೋಕ ಮಹಿಮೆ நாம எப்படி இந்த பூமியில பிறக்கணும்னு சொல்லி ನಾವು ಹೇಗೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ அங்க பிளான் பண்றாரு. ಪ್ಲಾನ್ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்ப அந்த பிளான் வந்த பிறகுதான் அங்க சக்சஸ். ಆ ಪ್ಲಾನ್ ಬಂದಿದ ಕೂಡಲೇ ಸಕ್ಸಸ್ ಆಗುತ್ತೆ. சிலர் என்ன சொல்றான், ಕೆಲವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கு கர்ப்பம் வரலையே, ಇನ್ನು ಗರ್ಭ ಬರಲಿಲ್ಲ, எனக்கு குழந்தை பிறக்கலையே, ಮಗು ಹುಟ್ಟಲಿಲ್ಲವೇ, திருமணமாகி இத்தனை வருஷம் ஆச்சே, ಮದುವೆಯಾಗಿ ಇಷ್ಟು ವರ್ಷ ಆಯ್ತು, ஐயா உன்னுடைய திட்டம் சக்சஸ் ஆகாது. ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ಸರಿ நீ எங்க போனாலும் சரி, எந்த வைத்தியரை பார்த்தாலும் சரி, ಎಷ್ಟು ವೈದ್ಯಕೀಯ ನೋಡಿದ್ರು ಸರಿ, நீ எந்த ஆலோசனை கேட்டாலும் சரி, ನೀನು ಎಷ್ಟು ಆಲೋಚನೆ ಕೇಳಿದ್ರು கர்த்தருடைய திட்டம் தான் நிறைவேறும். ದೇವರ ತೀರ್ಮಾನವೇ ನೆರವೇರುವುದು. அல்லேலூயா. நீ முந்திக்கிட்டு ஏதாவது பண்ணி ಮುಂದಟ್ಟು ಏನಾದರೂ ಮಾಡಿ நீ பெற்று எடுத்தீனா ನೀನು ಎತ್ತಿದರೆ அது ஒரு வேளை உனக்கு பார்க்கவும் அப்படியே அப்படியே லட்டு மாதிரியும் புட்டு மாதிரியும் தெரியும் உனக்கு. ನಿನಗೆ ನೋಡುವಾಗ ಲಡ್ಡು ಇಟ್ಟದರ ಕಾಣಿಸುತ್ತದೆ. அப்புறம் ஒரு நாள் லட்டு உடைச்சிக்கிட்டா என்ன ஆகும்? ಒಂದಿನ ಲಡ್ಡು ಒಡೆದೋಗ್ಬಿಟ್ರೆ திரும்ப ಏನಾಗುತ್ತೆ? கட்டின லட்டு உடைஞ்சிச்சா திரும்ப கட்ட முடியுமா? சொல்லுங்க. சுட்ட இட்லியை பிச்சிட்ட பிறகு அதை திரும்ப அதே மாதிரி செய்ய முடியுமா? ಮತ್ತೆ ಅದೇ ರೀತಿ ಮಾಡಕ ಆಗುತ್ತದೆ. கிழிஞ்ச ஒரு துணி இப்ப இந்த கோட் இருக்கு, இப்ப ஒரு கிழிஞ்சிருச்சு, ಇವಾಗ ಈ ಬಟ್ಟೆ ಅರ್ಧೋಗಿದೆ, இப்ப இது தையல் போட்டா இதே மாதிரி இருக்குமா? ಅದು ಸ್ಟಿಚ್ ಹಾಕಿದ್ರೆ ಅದೇ அங்க ஒரு என்ன வந்துரும், தெரிஞ்சிரும். ஆமென். ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ஹல்லேலூயா. சரியான விதத்துல கர்த்தர் கொடுப்பார். ಸರಿಯಾದ அவசரப்படாதீங்க. ಅವಸರಪಡ ஆண்டவரை போய் கேள்வி கேட்காதீங்க. ದೇವರ ಬಳಿ ಪ್ರಶ್ನೆ ஏன் ಕೇಳಬಾರದು. ஆண்டவரே ಏನಕ್ಕೆ ದೇವರೇ இவளுக்கு மட்டும் அந்த கருப்பிக்கு மாத்திரம் குழந்தை கொடுத்துட்டீங்க, ಇವರಿಗೆ ಮಾತ್ರ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ, எனக்கு ஏன் கொடுக்கல? ನನಗೆ ಯಾಕೆ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ஏன் ஆண்டவரே என்ன தனிமைப்படுத்திட்டீங்க? ಏನಕ್ಕೆ ದೇವರನ್ನು ಒಂಟಿ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ, இந்த செவரை பார்த்து நான் என்ன பண்றேன்? ಈ ಗೋಡೆ ನೋಡಿ ನೋಡಿ ನಾನು ಏನು ಮಾಡಿ, ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்க. ದೇವರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ, எடுத்துக்குவா உன்னை உருவாக்குனாரு. ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗಿ ನೀನು ರೂಪಿಸಿ யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ. அல்லேலூயா. Hallelujah. இந்த தப்பு கணக்கு போட்டு தப்பான வார்த்தை பேசாதீங்க. ಈ ತಪ್ಪಾದ ಲೆಕ್ಕವನ್ನು ಹಾಕಿ ತಪ್ಪಾದ ಮಾತು ಮಾತಾಡಬಾರದು. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் ஒரு நாளும் தப்பு கணக்கு போட மாட்டார், தப்பாகவும் முடிவு எடுக்க மாட்டார். ದೇವರು ಒಂದು ಕಾಲು ತಪ್ಪಾದ ತೀರ್ಮಾನ ಮಾಡೋ ತಪ್ಪಾದ ஐயா இன்ஜினியருடைய கெட்ச் வந்துட்டு வேணா மாறலாம். ಇಂಜಿನಿಯರ್ ಸ್ಕೆಚ್ ಮಾರಬಹುದು. அந்த இன்ஜினியரை உருவாக்கின என்னுடைய இன்ஜினியர் இருக்காரு, அவருடைய கெட்ச் மாறவே மாறாது. ಇಂಜಿನಿಯರ್ ಉಂಟು ಮಾಡಿ ನನ್ನ ಯೇಸುಕ್ರಿಸ್ತ ಇಂಜಿನಿಯರ್ ಯಾವ அவர் பிளான் போட்டா போட்டதுதான். ಅವನು ಪ್ಲಾನ್ ಹಾಕಿದ್ರೆ ಹಾಕಿ. ஜெகன் ரேகாவுக்கு ஒரே பிரசவத்துல 3 பிள்ளை வரணும்னா வந்துதான் ஆகும். ಜಗನ್ ರೇಖಾ ಒಂದೇ ಪ್ರಸವದಲ್ಲಿ 3 ಮಕ್ಕಳು ಎಟ್ಟಬೇಕಂದ್ರೆ ಆಗುತ್ತದೆ. ரம்யாக்குள்ள 5 பிள்ளைங்க வரணும்னா வந்துதான் ஆகணும். ಆಮೇಲೆ 5 ಮಗ ಆಗುತ್ತಂದ್ರೆ ಆಗುತ್ತದೆ. ஒரே நேரத்துல வரணும்னா வந்துதான் ஆகும். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಆಗುತ್ತದೆ வெளிநாட்டுல மொத்தம் 11 குழந்தை பிறந்துக்கு ஒரே கர்ப்பத்துல ஒரே பிரசவத்துல. ಹೊರದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೆ 11 ಮಕ್ಕಳು ಒಂದೇ ಪ್ರಸವದಲ್ಲಿ ಆಗಿದೆ. சும்மா எலி குஞ்சுங்க திவுளுண்டு 11 பிள்ளைங்க பிறந்திருக்குது. ಇಲಿಯ ಮರಿಯಾಗಿ 11 ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದೆ. ஆண்டவர் நினைச்சா செய்வாருங்க. ನನ್ನ ದೇವರು ನೆನೆಸಿದ್ರೆ ஏன் நீங்க முந்திக்கிட்டு வேதனைப்படுறீங்க? ಯಾಕೆ ಮುಂದೆ ஏன் கேள்வி மேல கேள்வி எழுப்புறீங்க? ಪ್ರಶ್ನೆ ಮೇಲೆ ಪ್ರಶ್ನೆ நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, நீ என்ன உருவாக்க, நீ கருப்புனா கருப்பு தான். ನೀನು ಆಗಲ್ಲ ಈಗಲ್ಲ அதை பியூட்டி பார்ல பட்டு நீ இழுத்து கொஞ்ச நேரத்துல எல்லாம் போயிடும். ಅದು ಬಿಟ್ 5000 ரூபாய் 2000 ரூபாய் 10000 ரூபாய் 7000 ரூபாய் 20000 ரூபாய் கொடுத்து ஏன் வேஸ்ட் பண்ற உன் மூஞ்சா? 5000 10000 20000 ಕೊಟ್ಟು ಏನಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಮುಖವನ್ನು ಹಾಳು ஆமென். ಮಾಡ್ತೀರಾ? ಆಮೆನ್. என்னைக்காவது பியூட்டி பார்க்கு போயிருக்கியாமா? ಯಾವತ್ತಾದ್ರೂ ಬ್ಯೂಟಿ போனதே இல்லையா? போய் பார். ஒரு தடவை நீ போயிட்டா வாரம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு போயிருவேன். ಒಂದು ಸಾರಿ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ವಾರ ವಾರ ನೀವು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀರಾ. போய் நீ இழுத்து அதே கருவண்டு மூஞ்சி தான் இருக்கும், அதே சவ மூஞ்சி தான் இருக்கும். அதுல மாற்றம் வராது, கொஞ்ச நேரம் தான் அது இருக்கும். ನೀವು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಹೋಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮಾತ್ರ ಇರ್ತದೆ, ಮತ್ತೆ ಅದು ನಿಮಗೆ ಇರುವಂತ ಮುಖವೇ ತೋರಿಸುತ್ತದೆ, அப்புறம் அது போயிடும். ಮತ್ತೆ ಅದು ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்புறம் உனக்குள்ள வேற ஒண்ணு வரும். ಆಮೇಲೆ ನಿನ್ನೊಳಗೆ ಬೇರೆ ಒಂದು ಬರುತ್ತದೆ, நோய் வரும், ರೋಗವು ಬರುತ್ತದೆ, பேய் வரும். ದೆವ್ವ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. கனடா சொல்லுவாங்க காயலா வரும். என்ன வரும்? ஆமா, எல்லாம் வந்துடும். ಎಲ್ಲ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. அல்லேலூயா. ஹalleluya. இருப்பதை கொண்டு சந்தோஷப்படுங்க. ಇರುವುದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಸಂತೋಷ உங்க அழகு அப்பாவுக்கு போதுமானது. ನಿಮ್ಮ ಸುಂದರವಾದ ಯೇಸುವಿಗೆ ಸಾಕಾದದು. உங்க அழகு இன்னைக்கு எப்படி வந்திருக்கீங்க சபைக்கு? ನಿಮ್ಮ ಅಂತವು ಇವಾಗ ಹೇಗೆ ಸಭೆಗೆ உங்களை அப்படி பாப்பாரு, ನಿಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾರೆ, உங்களை பிரகாசமா வச்சிருவாரு. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ஹalleluya. ஹalleluya. இப்ப வேதத்துக்குள்ள போவோம், டைம் ஆயிடுச்சு. போமே. ಗ್ರಂಥ ಒಳಗಡೆ ಹೋಗೋಣ. ஆமென். இப்போ இந்த நன்மையும் கிருபையும் ಇಲ್ಲಿ ಒಳ್ಳೆದು என்னை தொடரும். ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. நான் கர்த்தருடைய வீட்டில ದೇವರ ಮಂತ್ರ நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲುವೆ. கர்த்தருடைய வீடு. ದೇವರ ಮಂತ್ರ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ದೇವ ಜನರೇ, கர்த்தருடைய வீடு. ದೇವರ ಮಂತ್ರಾಲಯವು சொல்லுங்க, என்ன வீடு? கர்த்தருடைய வீடு. அந்த வீட்டில நான் நிலைத்திருப்பேன். ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ
ಮಂದಿರವಾಗಿ எத்தனை பேர் கர்த்தருடைய வீட்டுல இருக்கிறீங்க? ಯೇಸು ದೇವರ ಮಂದಿರ எத்தனை பேர் கர்த்தருடைய வீட்டுல இருக்கிறீங்க? ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ பொய் சொல்லாம சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ನಿಜವಾಗಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஆமென். நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ಸದಾ ಕಾಲವು ಶಾಶ್ವತ அந்த வீட்டுக்குள்ளதான் நன்மையும் கிருபை இருக்கிறது. ಶುಭವು ಕೃಪೆ அதை நான் விட மாட்டேன், அதை நான் பற்றிக்கொள்வேன். ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವೆ. அதை நான் எனக்குள்ளதான் இன்னொருத்துக்கு கொடுக்க மாட்டேன். ಅದನ್ನು ನನ್ನದು ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. 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 சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்து, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென், ಆಮೆನ್. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வீடு ದೇವರ ಮನೆ எங்க இருக்கு? ಎಲ್ಲಿದೆ? 3 விதமான வீடு இருக்கிறது. ಮೂರು ರೀತಿಯ ಮನೆ. ஒன்னு ಒಂದು நித்திய வீடு. ಶಾಶ್ವತವಾದ ಮನೆ. ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். 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 நித்திய வீடு அது கைவேலை இல்லாத கட்டப்பட்ட வீடு. ಅದು ಕೈ ಕೆಲಸ ಇಲ್ಲದಂತೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது. 2 ಕೊರಿಂಥ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. என்ன சொல்லுகிறது? ಏನು ಹೇಳುತ್ತದೆ? கைவேலை இல்லாத கட்டப்பட்ட வீடு. ಕೈ ಕೆಲಸ ಇಲ್ಲದಂತೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಮನೆ. என் பிதாவாகிய தேவனும் ನನ್ನ ತಂದೆಯಾದ குமாரனாகிய இயேசுவும் ಕುಮಾರನಾದ ಯೇಸು பரிசுத்த ஆவியானவரும் ಪವಿತ್ರಾತ್ಮನ தங்குகிற ஒரு வீடு. ಅಂತ ಒಂದು ಮನೆ. ஹalleluya. படிங்க, சத்தத்தை டக்குன்னு படிச்சிடணும். பூமிக்குரிய குடாரமாகிய ஆ நம்முடைய வீடு அழிந்து போனாலும் ஆ தேவனால் கட்டப்பட்ட ஆ கைவேலை இல்லாத கைவேலை இல்லாத நித்திய வீடு நித்திய வீடு லோகத்தில் நமக்கு எங்க இருக்கிறதுமா மகளே? எங்க இருக்க? எங்க இருக்க? ஆமே, கைவேலை இல்லாத கட்டப்பட்ட ஒரு வீடு கையில் கட்டದಂತ ಒಂದು ಮನೆ எங்க இருக்கு? ಎಲ್ಲಿದೆ? ஆமே, இங்க என்ன சொல்லுது? நித்திய வீடு எங்க இருக்குதா? ಶಾಶ್ವತವಾದ ಮನೆ எங்க இருக்குதா? ಎಲ್ಲಿದೆ? எங்க இருக்குங்க? பரலோகத்துல இருக்கு. ஆமே, ಪರಲೋಕದಲ್ಲಿದೆ. அங்க யார் வாசம் பண்ணுகிறா? ಯಾರು ವಾಸ என் ಮಾಡ್ತಾರೆ? பிதா வாசம் பண்ணுகிறார், ನನ್ನ ತಂದೆ ವಾಸ என் குமாரன் வாசப்படுகிறார், ಕುಮಾರನು ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. என் பரிசுத்தாவியான வாசம் பண்ணுகிறார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ವಾಸ 1 ಮಾಡ್ತಾರೆ. கொரிந்தியர் 8:6 படிங்கள. சீக்கிரம் சீக்கிரம். ಓದಿರಿ. 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥ 8:6. பிதாவாகி ஒரே தேவன் ತಂದೆಯಾದ ಒಂದೇ நமக்கு உண்டு, ನಮಗಿದ್ದಾರೆ. அவரால் சகலமும் உண்டாயிருக்கிறது, ಉಂಟಾಗಿದೆ. அவருக்கென்று நாமும் ಆತನಿಗಾಗಿ ನಾವು உண்டாயிருக்கிறோம். ಉಂಟಾಗಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்து என்னும் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, ನಮಗಿದ್ದಾರೆ. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, ಸಕಲವು ಉಂಟಾಯಿತು. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்ப பிதா, குமாரன், பரிசுத்தாவி இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கிற இடம் எதுங்க? ಈ ಮೂರು ಸೇರಿದ ಸ್ಥಳ பரலோகம். ஆமென் சொல்லுங்க. ಪರಲೋಕವು. ஹalleluya, ஹalleluya. அந்த வீட்டுக்கு ಆ ಮನೆಯಲ್ಲಿ இங்க இந்த மூவரும் சொல்றாங்க, ಈ ಮೂರು ಏಳು ಜನ உங்களுக்காக ನಿಮಗಾಗಿ கைவேலை இல்லாத ஒரு கூடாரம் வச்சிருக்கிறோம். ಕೈ ಕೆಲಸ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த கூடாரம் தான் அப்படி காட்டும் அப்படி. ಆ ಗುಡಾರವೇ ತೋರಿಸುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. ஆமென். என் பிதா, குமாரன், பரிசுத்தாவியார் தங்குகிற அந்த கூடாரம் ತಂದೆ ಕುಮಾರ ಪವಿತ್ರಾತ್ಮ ஒருவரும் வர்ணிக்க முடியாத ஒரு கூடாரம், ಒಬ್ಬರಿಂದ ವರ್ಣಿಸಲಾಗಂತ ಗುಡಾರ. எந்த மனுஷனும் கையால தொடாத ஒரு கூடாரம், ಯಾವ ಮನುಷ್ಯನ ಕೈಯಲ್ಲಿ ಮುಟ್ಟಾಗಂತ ಒಂದು என் தேவனே உருவாக்கின கூடாரம். ನನ್ನ ದೇವರೇ ಉಂಟು ಮಾಡಿದ ಗುಡಾರ. அதனாலதான் யோவான் 14 இயேசு சொல்றாரு, ಆದ ಯೋಹನ நான் போவேன், ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ திரும்ப வருவேன். ಮತ್ತೆ ಬರುತ್ತೇನೆ. என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அந்த வாசஸ்தலங்களுக்கு ವಾಸಸ್ಥಳದಲ್ಲಿ உன்னை அழைச்சிட்டு போவேன்றாரு. ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. ஆமென். வீட்ல போய் படிச்சுங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் ಒಂದು ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕವು 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯವು 24, 34, 36, 36, 39, 43, 45 இந்த ஒவ்வொரு வசனங்களும் வாசிங்க. ಈ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು அங்கே கர்த்தருடைய கூடாரத்தின் அமை விரிவாக்கத்தையும் அங்கே கர்த்தரின் பிளானும் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ಲಾನ್ ಹೇಳುವಂತ ಆಶೀರ್ವಾದವು ಅಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. சங்கீதம் 73 ಕೀರ್ತನೆ 25ஆம் வசனம் சொல்லுகிறது, 25ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, என் பிதா வாசம் செய்கிற வீடுன்னு சொல்லப்படுகிறது. ನನ್ನ ತಂದೆ ವಾಸ ಮಾಡುವಂತ ಮನೆ. 1 யோவான் 5:7 நீங்க பார்க்கும்போது ಒಂದು ಯೋಹನ 5 அங்கதான் பிதா இருக்கிறார். ಅಲ್ಲೇ ತಂದೆ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. அங்கிருந்தா பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை வருகிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮಾತು ಬರುತ್ತದೆ. அங்கிருந்தா குமாரன் பூமிக்கு வந்தார். ಅಲ್ಲಿಂದ ಕುಮಾರಿ ಭೂಮಿಗೆ ಬಂದ. அங்கதான் பரிசுத்த ஆவியும் இருக்கிறது. ಪವಿತ್ರಾತ್ಮ
அங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி செயல்படுகிற ஒரு இடம் தான் கைவேலை இல்லாத கட்டப்பட்ட ஒரு வீடு. ಸೇರಿ ಇರೋದೇ ಒಂದು ಕೈ ಕೆಲಸವಿಲ್ಲದಂತೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಒಂದು அந்த வீட்டுக்கு தான் உங்களை என்னை அழைக்கிறார். ನಮ್ಮನ್ನು நீங்க வாங்க, நீங்க வாங்க, ನೀವು ಬನ್ನಿರಿ உங்களுக்கு தான் சொல்றார். ನಿಮಗೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. 1 பேதுரு 1:5 சொல்லுகிறது, ಒಂದು ಪೇತ್ರನು 1 உங்கள் சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குன்னு சொல்றார். ಸುತಂತ್ರ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. எபிரேயர் 12:23 சொல்றாரு, 12:23 ಹೇಳುತ್ತಾರೆ பரலோகத்தில் உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಹೇಳಿ. அதனால தான் ஆதியாகமம் 28 யாக்கோபு சொல்றார். ಅದನ್ನ ಆದಿಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் என்ன சொல்றாரு? இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. ದೇವರ ಮನೆಯ ಹೊರತು ಬೇರೊಂದಿಲ್ಲ. இது என் தேவன் வாசம் பண்ணுகிற வீடு. ದೇವರು ವಾಸ இது பெத்தேல் என்று பெயரிடுகிறார். ಮಾಡುವ ಬೆತ್ತೇಲ್ ಎಂಬ ಹೆಸರು. அப்ப பரலோகம் உனக்காக எனக்காக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ಪರಲೋಕ ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ. ஆதியாகமம் 28:17 இப்படியாய் சொல்லுகிறது, 28:17 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நித்திய வீடு நமக்கு மேல் இருக்கிறது. ಶಾಶ್ವತ ಮನೆ ನಮಗಾಗಿದೆ. அந்த வீட்டுக்கு போகும்படியாக தான் ಮನೆಗೆ ಹೋಗುವಂತ இன்னொரு வீட்டை நமக்கு தராரு. ಇನ್ನೊಂದು ಮನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இன்னொரு வீடு எது? ಇನ್ನೊಂದು ಮನೆ ಯಾವುದು? நீங்களும் நானுங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோமே, ನೀವು ನಾವಿಲ್ಲಿ இந்த ஆலய வீடு. ದೇವರ ಮಂತ್ರಾಲಯ ಮನೆ. நித்திய வீட்டுக்கு போவதற்காக ನಿತ್ಯ ಮನೆಗೆ ಹೋಗುವ ஆலய வீட்டாண்டவர் தந்திருக்கிறார். ದೇವರ ಮಂತ್ರಾಲಯ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. இந்த ஆலய வீடு கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 7 அதிகாரம் ಎರಡು ಪೂರ್ವ ಕಾಲದ 15-16 பார்க்கும் பொழுது ಅದನ್ನ ನೋಡುವಾಗ அங்கே சொல்றாரு, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ அவர் இந்த ஆலயத்துல அமர்ந்து ಅದು நீயும் நானும் என்ன பண்றோம், என்ன செய்யறோம், எப்படி துதிக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி வேண்டுதல் செய்கிறோம், ಹೇಗೆ ಜ್ಞಾಪನೆ ಮಾಡಿ இதையெல்லாம் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். ದೃಷ್ಟಿ ಗಮನಿಸುತ್ತಾರೆ. என் இருதயமும் என் கண்களும் என் செவியும் இந்த இடத்திலிருந்து உன்னை நோக்கி கொண்டு இருக்கிறார். ಈ ಸಲಿನ ನೋಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. மனுஷன் கண்ணு பார்க்கதா இல்லையோ, ಮನುಷ್ಯನ ದೃಷ್ಟಿ என் தேவனுடைய 7 கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. ನೋಡುತ್ತಾ ದೇವರ 7 ಕಣ್ಣುಗಳು ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದೆ. நித்திய வீட்டுக்கு செல்வதற்காக ಶಾಶ್ವತ இந்த ஆலய வீட்டுக்குள்ள கத்த கொண்டு வந்திருக்கிறார். ಆಲಯ ಮನೆಗೆ ದೇವರು ಕರೆತ அப்ப இந்த ஆலய வீடு எப்படி இருக்க வேண்டும்? ಆಲಯ ಮನೆ ಹೇಗಿರಬೇಕು? இந்த ஆலய வீடு எப்படி இருக்க வேண்டும்? ಆಲಯ ಮನೆ எரேமியா 7:11 சொல்லுகிறது, ಯೆರೆಮೀಯ 7:11 இந்த ஆலய வீடு ಈ ಆಲಯ ಮನೆ கல்லர் கொகையாக இருக்க கூடாது. ಕಲ್ಲರ ಗೊಗ್ಗಿಯಾಗಿರಬಾರದು. நீங்க வந்து இஷ்டம் போல வருவது கூடாரமா இருக்க கூடாது. ಒಂದು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಇರುವಂತ ಮನೆ. உங்க இஷ்டக்கு வந்தா வருவீங்க, வராம போயிருவீங்க. ಈ ಮಿಸ್ಟೇಕ್ ಬಂದ್ರೆ ಬರ್ತಾರೆ ಹೋಗುತ್ತೀರಾ. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಹalleluya. அடுத்த வாரம் போய்க்கலாம் விடு. ಬರುವಾರ ಹೋಗೋಣ ಬಿಡು. ஹல்லேலூயா. ಹalleluya. தேவன் சொல்றார் பாருங்க, ಹೇಳ್ತಾರೆ நம்முடைய நமக்குன்னு கொடுத்த இந்த ஆலய வீட்டை ನಮಗೆಂತ ಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟ ದೇವರ ஒவ்வொரு ஆராதனையும் நம்ம தடை செய்யக்கூடாது. ಒಂದೊಂದು ಆಲಯ ತಡೆ ಮಾಡಬಾರದು. அது கல்லர் வீடு கிடையாது. தேவன் வாசம் பண்ணுகிற கூடாரம். ದೇವರು ವಾಸ ಮಾಡುವಂತ ಗುಡಾರ. அவர்தான் சொல்லி இருக்கிறார். ಆತನೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. 1 கொரிந்தியர் 3:17 ಒಂದು ಕೊರಿಂಥೀಯರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ அங்க தெளிவுபடுத்தி அழகா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. படிங்க சீக்கிரம் படிங்க. 1 கொரிந்தியர் 3:17 1 Corinthians chapter 3 verse 17. தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பான். அவனை தேவன் கெடுத்து போடுவார். தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களும் அந்த ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். இப்ப பாருங்க, நித்திய வீட்டிலிருந்து இந்த ஆலய வீட்டுக்குள்ள ಆಲಯ ಮನೆ உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். நித்திய வீட்டுக்கு போனோம்னா இந்த ஆலய வீடு ரொம்ப முக்கியம். ಆಲಯ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. சத்தமா சொல்லுங்களேன். சகரியா 8:9 படிங்க. சீக்கிரமா படிங்க, ಸಕರ್ಯ 8:9 வேகமா படிக்கணும். சகரியா 8:9. சேனைகளுடைய கர்த்தருடைய வீடாகிய ஆ. ஆலயம் கட்டப்படும்படிக்கு ஆ. அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற்கொண்டிருக்கிற ஆ. தீர்க்கதரிசிகளின் வாயினால் ஆ. இந்த வார்த்தைகளை ஆ. இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே, ஆ. உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? இப்ப என்ன தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது? ಏನು ಪ್ರವಾದಿ ஆலயம் உன்னால கட்டப்பட வேண்டும். ಆಲಯವು ನಿನ್ನ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. ஆலயம் உன்னால கட்டப்பட வேணும். உன் வீடு எப்படி கட்டணும்னு நினைக்கிற, உன் குடும்பம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிற, ಹೇಗಿರಬೇಕು? அதை விட உன் ஆலயத்தை நீ நினைக்கணும். ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀನು ஆலயத்துல ஒரு ஃபேன் குறைவா இருக்கா, உடனே அந்த ஃபேனை வாங்கி கொடுக்க பார்க்கணும். ತಕ್ಷಣ ಫ್ಯಾನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா.
சொல்லுங்க. ஆலயத்துல போய் டஸ்ட் இருக்குதா, போய் நம்ம போய் தொடச்சு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு நினைவு வரணும். ಆಳದಲ್ಲಿ ಧೂಳಿದೆ ಆಗಿ ಒರೆಸಿ ಕ್ಲೀನ್ ಮಾಡಬೇಕು. சபைன்றது உனக்கு கொடுத்திருக்க ஒரு வீடு. ಸಭೆಯನ್ನು ನೀನು ಕೊಡೋ உனக்கு எல்லா உரிமை இருக்கு. இங்கதான் நீ கண்ணீர் விடணும், இங்கதான் அழுது புரளணும், இங்க இருந்து அங்க வரையும் புரண்டு போனா அங்க இருந்து இங்க வரணும். ಇಲ್ಲಿ ಅಳುತ್ತಾ ಗೋಳಾಡ್ತಲಿಂದ ಅಲ್ಲಿ உனக்கு எல்லா உரிமையும் சபைக்குள்ள இருக்கிறது. ಎಲ್ಲ ಅಧಿಕಾರ பாஸ்ட் பூட்டிட்டு சாவி வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பாஸ்டுக்கு அதிகாரம் கிடையாது. ಬೀಗ ಹಾಕಿಕೊಂಡು ಬೀಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಸಭೆಗೆ இது பாஸ்டுக்கு மட்டும் உரிமை கிடையாது. ಸೇವಕರು ಮಾತ್ರ இங்க இருக்கிற 200 பேருக்கு உரிமை இருக்கு. ಇಲ್ಲಿರುವಂತ 200 ಜನ எல்லாரும் நீங்க வந்து இங்கதான் அழுகணும், இங்கதான் புலம்பணும், இங்கதான் கண்ணீர் விடணும். ಇಲ್ಲೇ ಕಣ್ಣೀರು ಬಿಡಬೇಕು. ஏன்? ಏನಕ್ಕೆ? எங்க அப்பா இங்க இருந்து உங்களை பார்த்துட்டே இருப்பார். ನಮ್ಮ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சங்கீதத்துல சொல்றாரு, ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, 4ஆம் வசனத்தை படிங்க. சங்கீதம் 27:4 படிங்க சீக்கிரம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதை ஏன் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி அவருடைய ஆலயத்துக்கு ஆராய்ச்சி செய்யும்படி. ஆமென். இங்க வந்து நீங்க பாஸ்ட் என்ன கோட்டு போட்டு வராரு அப்படி ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்ல. ಇಲ್ಲಿ ಸೇವಕರು ಏನು ಗೋಲ್ಡ್ ಹಾಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ ಅಂತ, ஓ அம்மாவும் இவங்களும் மேட்சா வந்திருக்காங்களா, இன்னைக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, அந்த ஆராய்ச்சி இல்ல. ಅಮ್ಮ ಇಬ್ರು ಆ ಮ್ಯಾಚಿಂಗ್ ಆಗಿ ಬರ್ತಾರೆ. இந்த பொண்ணு கம்மல் ஒரு சின்ன கம்மல் போட்டிருக்கு, அந்த பொண்ணு பார்த்தா பிளாஸ்டிக்ல கம்மல் போட்டிருக்கு, அந்த பிள்ளை பார்த்தா ஒண்ணுமே போடல, இந்த ஆராய்ச்சி இல்ல. ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಓಳೆ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಅಲ್ಲಿ ಓಳೆ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಆ ಆರಾய்ச்சி ಮಾಡುವುದಲ್ಲ. அப்ப நம்ம ஆராய்ச்சி என்பது ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡಿ தேவனுடைய வார்த்தை எப்படி வருகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ, நான் எப்படி இருக்க போகிறேன், ಹೇಗೆ ಇರುತ್ತೇನೆ, கைவேளை இல்லாத அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போறேன், ಕೈ ಕೆಲಸ ಇಲ್ಲದ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೇಗೆ, அதைத்தான் கேட்டு வந்து இங்க மண்டாடணும், அலனும் புலம்பணும். ಅದನ್ನೇ ಕೇಳಿ ಬಂದು ಇಲ್ಲಿ ಗೋಳಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. தேவனுடைய நாமத்தை ஆராய்ச்சி செய்ய வர வேண்டும். ದೇವರ ನಾಮವನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா, ஹalleluya, அதுதான் வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அதற்குத்தான் உனக்கு ஒரு ஆலயத்தை கொடுக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಒಂದು ಮಂತ್ರಾಲಯವನ್ನು 1 தீமோத்தேயு 3:15 இப்படி சொல்லுகிறது, 1 ತಿಮೋಥಿ 3 தேவனுடைய சபை உனக்கு கனமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ಘನವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. சீக்கிரம் பாருங்க, அந்த வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயு 3:15 வசனம் படிங்க. தாமதிப்பினையாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி. என்னதுமா? வகையை அறியும்படி. தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை, தேவனுடைய வீட்டில் என்னென்ன நடக்குது என்கிறதை அறிந்து கொள்ளும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். ஆமென். தேவனுடைய வீட்டில் என்ன நடக்கும் தேவர மந்திரம் சொல்லுங்க, என்ன நடக்கும்? ஹலோ, உங்களை தான். தேவனுடைய வீட்டில் என்ன நடக்கும்? தேவர மனையில் என்ன நடக்குது? நல்ல பாட்டு பாடி ஆராதனை பண்ணி இசைச்சு ஆமென், அபிஷேகத்தை நிரம்பி ஆமென், கர்த்தருடைய வார்த்தை ஆமென் கம்பீரமாய் புறப்பட்டு வரும். ஆமென். இதை உனக்கு தெளிவுபடுத்தும்படி தான் சபை உனக்கு கொடுத்தன்றார். அப்ப சபை ரொம்ப முக்கியமானது. நீங்க சபையை மட்டும் எந்த காரணத்திலும் நீங்க தடை செய்ய கூடாது. நீங்க சபையை எதிர்த்து நிக்க கூடாது. சபையில உங்களுக்குரிய எல்லா உரிமையும் கர்த்தர் வச்சு இங்க மண்டாட்டுனீங்கன்னா அந்த மண்டாட்டுக்கு உடனே உத்தரவு கொடுப்பார். அண்ணால் எங்க போய் அழுதாங்க, குழந்தை வந்துச்சு, ஆலயத்துல போய் என்ன செஞ்சாங்க? ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சப்பானி இருக்கிறான், அவன் எங்க போய் இருந்தான்? எங்கம்மா? ஆலயத்துக்கு முன்னால இருக்கிறான். ஏன்? ஆலயத்துக்கு வர்றவங்களாம் பாக்குறான் இல்லையா? அப்ப ஆலயம் ரொம்ப முக்கியமா இல்லையா? ஆண்டவர் 12வது வயசுல எங்க அவர் போதனை பண்ணி கொண்டிருந்தார்? சொல்லுங்க, ஆமென், சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆலயம் ரொம்ப முக்கியமா இல்லையா? இங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு அண்ணாள் இருக்கிறாங்க. அங்க ஒரு அண்ணாள் இருக்காங்க. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? என்னம்மா? 84 வயது நிறைந்த தீர்க்கதரிசி என்ற அண்ணாளா? அவங்க தீர்க்கதரிசியா? ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இரவும் பகலும் ஆலயத்துல அவங்க என்ன செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்களா? இப்போ என்ன சொல்லுது? நித்திய வீட்டுக்கு போகணும்னா ஆலய வீட்டுக்கு நீ வரணும். ஆலய வீட்டுக்கு வரும் பொழுது 3வது சொல்றாரு, நாம் தங்க வீடு அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் இருக்கிற வீடு அது ஆசீர்வாதமாய் மாறும். இப்போ இவர் இங்க தாவீது என்ன சொல்றாரு? இங்க நீங்க எடுத்தீங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்ற ஒரு காரியத்தை கவனிங்களேன். அங்க 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 7ஆம் அதிகாரம் 25ல பார்க்கும்போது
இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிறைவேற்றுமா. படிங்க படிங்க. தேவரீர் நீர் சொன்னபடியே செய்தருளும். சொன்னபடியே செய்தருளும். சொன்னபடியே செய்தருளும். நன்மை கிருபை உன் வீட்டுல இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். தாவீதுக்கு கர்த்தர் சொல்லிட்டார் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு. இப்ப இவர் வாயிலிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஆமென். இப்ப அடுத்த வருஷத்துக்கு வரும் பொழுது அப்புறம் படிங்க. அடுத்த வருஷத்துல கடைசி பகுதி உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. ஹல்லேலூயா. இப்ப 27ஆம் வசனம் முதல் பகுதி பாருங்க. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என்னமா உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய அடியானுக்கு இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு இந்த மனதகுரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல அம்மே அடியானுடைய ஜெபம் அடியாளுடைய ஜெபம் அம்மே தைரியமா பரலோக ராஜ்யத்துக்கு போகுதுன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்லுங்க என் வீட்டுல ஜெபம் நடக்குதுன்னு? ஹல்லேலூயா ஆமென். எங்க வீட்டுல சமாதானமே இல்ல, சந்தோஷமே இல்ல. புருஷன் அப்படி திருப்பிக்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். எங்க 2 பேருக்கும் ஊதாங்களும் கண்டையும் தூக்கிறோம். சண்டை வருது, சொல்றமா இல்லையா? வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 122 என்ன சொல்றாரு? உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரமனைக்குள்ள சுகன்றாரு. எந்த வீட்டுல சுகம் இருக்கு, சமாதானம் இருக்கு? நீர் எனக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்னீரே, அந்த மன தைரியத்தை தந்தீரே. என் விண்ணப்பத்தை உமக்கு நேரா ஏறெடுக்கிற எத்தனை பேர் சொல்றோம்? வேலையே செஞ்சு முடியல, காலையில இருந்துச்சா ராத்திரி வரை நின்னுகிட்டே இருக்கிற. இவங்க உட்கார கூட மாட்டாங்க, காலையில இருந்து நைட் வரை நின்னுகிட்டே இருப்பாங்க. ஆமென். காலையில இருந்து ராத்திரி வரையும். இந்த மனுஷனுக்கு தெரியுதா? புத்தி கெட்ட மனுஷனுக்கு, இந்த மனுஷனுக்கு என் கஷ்டம் தெரியுதா? ஹல்லேலூயா. இப்படி புருஷனங்களை ஏச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். பெண்ணானவை குடும்பத்தை கட்டுகிற ஒரு கண்மணியா இருக்கணும். அதனால புத்தி உள்ளவள் தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லுகிறார். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். எத்தனை பெண்கள் புத்தியாய் வீட்டை கட்டுறீங்க? கணவன் ஒண்ணு சொல்லிட்டா இவங்க கோச்சுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க, பரலோகத்துக்கு பரவசம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. மனைவி ஒண்ணு சொல்லிட்டா கணவன் ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருப்பார், ஒரே கால்ல நின்னுகிட்டு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பிள்ளைங்க இடுப்பு இல்லாத மாதிரி கிடப்பாங்க கீழே. ஹல்லேலூயா. உங்க வீடு எப்படி கட்டப்படும்? எப்படி கட்டப்படும் சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நித்திய வீட்டுக்குள்ள போகணும்னா ஆலய வீட்டுக்குள்ள வரணும். ஆலய வீட்டுக்குள்ள வரணும்னா நீ தங்குற வீடு கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். உன் வீடு பிரியமா இல்லாம ஆலய வீட்டுக்குள்ள போயோ நித்திய வீட்டுக்குள்ள போயிடலான்னு நினைச்சிடாத. அது சாத்தியமே இல்லை, அது முடியவே முடியாது. உன் வீடு எப்படி இருக்கணும்? ஏசாயா 56:6 போல இருக்கணும். என் வீடு சகல ஜனத்துக்கு ஜெப வீடு. இந்த ஜெப வீட்டுல ஆமென் உன்னை மகிழ வைப்பேன். உன் வீடு ஜெப வீடா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வீட்டுக்குள்ள ஒப்பேரி இருக்க கூடாது. எந்த நேரம் பார்த்த சில பெண்கள் அழுதுகிட்டே அழுது உங்க வீட்டை என்ன செஞ்சிடறீங்க? அந்த வீட்டை பாழாக்கி போடுறீங்க. என்னங்க குறை?
சாப்பாடு குறையாமா சித்ரா? ಊಟಕ್ಕೆ ಕಡಿಮೆ ಇದೆಯಾ பின்ன அழுகணும் ಮತ್ತೆ ಏನಕ್ಕೆ ಅಳಬೇಕು சொல்ல அழுத்துக்கிட்டு இருந்த மண்டமலை போடுறேன் பாத்து. ಅಳುತ್ತಾ ಇದ್ದ ತಲೆ ಮೇಲೆ எப்பா பார்த்தாலும் ஒப்பேரி, எப்பா பார்த்தாலும் அழுக, ಯಾವಾಗಲೂ ಒಪ್ಪಿರಿ ಹಾಕೋದು ಯಾವಾಗಲೂ காசு வந்தாலும் அழுக, காசு இல்லைன்னாலும் அழுக, பிரியாணி வந்தாலும் அழுக, பிரியாணி இல்லைன்னாலும் அழுக. ದುಡ್ಡು ಬಂದ್ರು ಅಳುವುದು, ಬಿರಿಯಾನಿ ಬಂದ್ರು ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಅಳುವುದು. ஹல்லேலூயா. ஹalleluya. என்னம்மா மேகி நல்லா இருக்கே? ஏதோ இருக்கிறையா ಏನಮ್ಮ ಮ್ಯಾಗಿ ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? அப்படியே உங்க ஒரே தண்ணியை விடுறது. ಹೇಗೋ ಇದೀನಂತ ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ನೀರು ಕಣ್ಣಲ್ಲಿ மேகி கிண்டும் போது அதுல தண்ணியை விடாம அப்படி சுருக்கி போட்டு அதை என்ன செய்யறது? பார்த்தா அது மேக மாதிரியே தெரியாது. ಮ್ಯಾಗಿ ಮಾಡುವಾಗ ಅದು ನೀರು ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನೋಡಿದ್ರೆ ಅದು ಮ್ಯಾಗಿ ತರನೇ ಕಾಣಿಸೋದು. ஹல்லேலூயா. ஹalleluya. தயவு செய்து சொல்ற பெண்களாகி நீங்கள் புத்தி உள்ள பெண்களாய் வீட்டுக்குள்ள ஒப்பேரி வச்சு அழுகிறவளாய் இருந்தீங்க, ದಯವಿಟ್ಟು ಹೇಳ್ತೇನೆ ಹೆಂಗಸರು ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು உங்களால தான் அந்த குடும்ப ஆசீர்வாதம் இல்லாம போய் விடுங்க. ನಿಮ್ಮಿಂದ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆಶ್ರಯ ಇಲ್ಲದೆ எதுக்கு நீங்க அழுகணும்? ಏನಕ್ಕೆ ಅಳಬೇಕು? உன் ராஜா உன் பக்கத்துல இருக்கிறார். ಅರಸರು ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ சியோன் குமாரத்தியே கம்பீரித்து களிகூரு, ಕುಮಾರ ಗಂಭೀರ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். ನಿನ್ನ ಬಳಿ ಬರುತ್ತಾರೆ. சியோன் குமாரனை என்ன சொல்றாரு? சியோன் குமாரத்தியே ಕುಮಾರತಿಯೇ உன் வீட்டை நீதான் கட்ட முடியும். ನಿನ್ನ ಮನೆ ನೀನೇ ಕಟ್ಟಬೇಕು. நாங்க பேருக்கு தான் நாங்க தலையாய் இருக்கிறோம், ಹೆಸರಿಗೆ ತಲೆಯಾಗಿ நீங்க தானே உடம்பா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள தானே எல்லா அவயங்களும் அண்டி இருக்கிறது. ನಿಮ್ಮೊಳಗೆಲ್ಲ ಅಂಗಗಳು அப்ப நீங்க சரியா ஆளுகை செய்யணும். ಸರಿಯಾಗಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. உன் வீட்டை நீ பாழாக்க கூடாது. அழுது 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 அந்த வீட்டை நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ಅಳುತ್ತಾ ಮನೆ ನೀನು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀ? ஹல்லேலூயா. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நீங்கெல்லாம் இப்படி அழுகிறதான் ஆம்பளைங்கன்னா நாங்க உள்ளுக்குள்ளேயே அழுகிறோம். ನೀವೆಲ್ಲ ಈಗ ಅಳುವುದೇ ಗಂಡಸರ ಒಳಗಡೆನೇ ಅಳುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்ப நாங்க அழுதோம்னா கப்பல் சாஞ்சிடும். ನಾವು ಹತ್ತಿದ್ರೆ ದೋಣಿ ஹல்லேலூயா. அதனால உள்ளுக்குள்ள அழுதுட்டு சரி என்ன பண்ணுது, என் பொண்டாட்டி இப்படித்தான், என் பிள்ளை இப்படித்தான், எங்க அப்பா இப்படித்தான், எங்க அம்மா இப்படி, ரைட் போகலாம். நேராக போகும்போது சில ஆண்கள் நேராக ஒரு கூமாச்சுன்னா என்ன சொல்றது? ஹல்லேலூயா. ಆಮೆನ್. சரி நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ಹೋಗ್ತಾ ಇದೆ. அப்ப நித்திய வீட்டுக்குள்ள நீங்க போகணும்னா ಶಾಶ್ವತ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ எங்க வரணுமா பிரியா? ನೀವು ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು? ஆலை வீட்டுக்குள்ள வரணும். ದೇವರ ஆலை வீட்டுக்குள்ள வரணும்னா ಮನೆಗೆ ಬರಬೇಕಂದರೆ உன் வீடுனாகணும். ನಿನ್ನ ಮನೆ ಏನಾಗಬೇಕು? சொல்லுங்க என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜெப வீடாய் இருக்கணும். ಅದು ಸುಶಿ ಕರೆಯುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮನೆಯಾಗಿರಬೇಕು. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. அந்த வீடு சரியா இல்லைன்னா ಆ ಮನೆ ಸರಿಯಾಗಿಲ್ಲ ಅಂದರೆ நம்ம வாழ்க்கையும் சரியா இருக்கா? ನಮ್ಮ ಬದುಕು ಸರಿಯಾಗಿರುವುದಿಲ್ಲ. இப்போ தாவீது என்ன சொல்ற கடைசி வசனத்துல 28ல என்ன சொல்றார் பாருங்க. ದಾವೀದ ಕೊನೆಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ஆண்டவரே ದೇವರೇ நீரே தேவன், ನೀರೇ ದೇವರು, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், ನಿಮ್ಮ ಮಾತುಗಳು ಸತ್ಯವೇ. தேவரீர் உமது அடியானுக்கு ದೇವರೇ ನಿನ್ನ ಮನೆಗೆ இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீ. ಈ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನನಗೆ ವಾಗ್ದಾನ இப்ப ಮಾಡಿ. நித்திய வீடு, ஆலய வீடு, ஜெப வீடு, இது மூணு என்ன பண்றாரு? ಶಾಶ್ವತ ಮನೆ, நாம் தங்கு வீடு. ஆமா, ಶಾಶ್ವತ ಮನೆ. நாம் தங்கு வீடு. ஆமா, இந்த மூணு வீடுக்கும் வாக்குத்தத்தம் பண்றாரு. ಈ ಮೂರು ಮನೆಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. இதுதான் தாவீது சொல்றாரு, உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும். ನಿಮ್ಮ ಮನೆ ಆಶೀರ್ವಾದ. இப்ப பாருங்க 29ல சொல்றாரு, இப்போது உமது அடியானின் வீடு ಈಗ ನಿಮ್ಮ ಗುಲಾಮನ ಮನೆ என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಂತೆ அதை செங்கல் வச்சு சிமெண்ட் போட்டு பூசி ಅದನ್ನು ಇಟ್ಕೆ ಇಟ್ಟು ಸಿಮೆಂಟ್ ಹಾಕಿ அதுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டு நாங்க என்ன அட்டகாசனாலும் பண்ணலாம் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ಅದ್ರ ಒಳಗೆ ಇಟ್ಕೊಂಡು ಏನಾದ್ರೂ ಅಟ್ಟಕಾಸ ಮಾಡಬಹುದು. அப்படிதானே சொல்றாரு? ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾರಾ? இப்பொழுது உமது அடியானின் வீடு ஆ, என்றென்றைக்கு உமக்கு முன்பாக ஆமா. இருக்கும்படி கர்த்தரான படிமா ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் அதை சொன்னீர் நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு ஆ. என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, என்னுடைய வீடு ನನ್ನ ಮನೆ என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ಯಾವಾಗಲೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வீடு ನನ್ನ ಮನೆ எப்பொழுதும் ಯಾವಾಗಲೂ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபிரகாம் வீடு ஆசீர்வதிக்கும்படி ಆಬ್ರಹಾಮನ ಮನೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕಾಗಿ தேவனாகிய கர்த்தர் அவர் வீட்டை தேடி போனார். ನನ್ನ ದೇವರು ಅವರ ಮನೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவரை சரியாக உபசரித்தார்கள். ಸರಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿ அந்த வீட்டின் குறை நீங்கிற்று. ಅವರ ಮನೆ ಕೊರತೆ ನೀಗಿಸಿತು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல ಅದಕ್ಕಂಡ 1லிருந்து 13 வசனங்களை பார்க்கும் பொழுது 13 ತನಕ ನೋಡಿ இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ಮಾತು 14 வசனம் வரையும் பாருங்க, வீட்டுல போய் படிங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. சில காலம் குழந்தை இல்லாத இருந்த இவர்களுக்கு ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಮಗು
ஆண்டவர் போன உடனேயே ದೇವರು ಹೋಗಿದ ಕೂಡಲೇ அங்கே கர்ப்பத்தின் மகிமை வழி திறக்கிறது. ಗರ್ಭದ ಮಹಿಮೆ அப்ப உங்க வீட்டுக்குள்ள யார் வரணும்? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ யார் வரணும்? யார் வரணும்? ಯಾರು ಬರಬೇಕು? உங்களுக்கு முன்னால என் வீடு இருக்காது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்கல்ல, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮನೆ அப்ப கர்த்தர் வரணுமா வரக்கூடாதா? ಆಗ ದೇವರು ಬರಬೇಕಾ? ரெண்டாவது நீங்க கவனிச்சீங்கன்னா ಗಮನಿಸುವುದಾದರೆ ஆமென் அல்லேலூயா, மார்த்தாள் மரியாள் வீட்டை தேடி போனார். ಮಾರ್ತಾರ್ ಮರಿಯಾಲ್ ಮನೆ ಹುಡುಕಿ ಹೋದರು. அந்த கூடாரத்துல வாசம் பண்ணினார். ಗುಡಾರಲ್ಲಿ ವಾಸ அந்த வீட்டுக்கு நல்ல பங்கு வந்து விட்டது. ಮನೆಗೆ ಒಳ್ಳೆ ಭಾಗ ಬಂದಿತು. அந்த வீட்டாரும் அவரை அழகா கவனித்தார்கள். ಸುಂದರವಾಗಿ ಗಮನಿಸಿದರು. அல்லேலூயா, ஆபிரகாம் வீட்டுக்கு போனாரு, ಆಬ್ರಹಾಮ ಮನೆಗೆ ಹೋದರು. அவரை அவங்க கவனிச்சாங்க. அவர் வீட்டுல இருந்து குறை மாறிடுச்சு. ಅವರ ಮನೆಯಿಂದ ಕೊರತೆ ನೀಗಿ இப்போ மார்த்தாள் மரியா வீட்டுக்கு போனாரு, ಮರಿಯಾಲ್ ಮನೆಗೆ ಹೋದರು. அங்க நல்ல பங்கு தர்றாரு. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಭಾಗ நல்ல பங்குனா என்ன? எந்த ஆசீர்வாதமும் குறையா இருக்காது. ಆಶೀರ್ವಾದ ಕಡಿಮೆ. நன்மையும் கிருபையும் அங்க மகிமையா இருக்கும். ಒಳ್ಳೆದು ಶುಭ மரித்தவன் உயிரோடு எழும்புவான். ಸತನು அதான் நல்ல பங்கு. ஹல்லேலூயா, சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல பங்கை தந்தார். ಒಳ್ಳೆ ಭಾಗವನ್ನು ಕೊಟ್ಟು ஏன் நல்ல பங்கை தந்தார்? ಏನಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯವನ್ನು நல்ல பங்கு உள்ளவரிடத்தில் அவர் பாதத்தில் அமர்ந்து இருந்ததுனால. ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಇರುವುದರಿಂದಲೇ. ஹல்லேலூயா, சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ இப்ப கொர்நேலியு வீட்டுக்கு வருகிறார். ಇವಾಗ ಕೊರ್ನೇಲಿ ಮನೆಗೆ ಬರುತ್ತಾರೆ. ஆமென். கொர்நேலியு வீட்டுக்கு வரும் பொழுது ಕೊರ್ನೇಲಿ ಮನೆಗೆ ಬರುವಾಗ அவர் ஜெபம் கேட்கப்பட்டது என்றும், அவர் தான தர்மம் அங்கீகரிக்கப்பட்டது என்றும், ದಾನ ಧರ್ಮಗಳು அவருடைய குடும்பமும் அவரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள் என்றும், ಅವರು ಅವರ ಕುಟುಂಬ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವರು ಎಂದು ಹೇಳಿ கொர்நேலியுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைத்தது. ಕೊರ್ನೇಲಿಯ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಸಿಕ್ಕಿತು. ஹல்லேலூயா. இப்ப இந்த தாவீது என்ன சொல்றார்? ದಾವೀದ ಏನು ಹೇಳಿದ? அடியான வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ಗುಲಾಮನು ಯಾವಾಗಲೂ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. அப்ப உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா ಮನೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕೆಂದರೆ ஹல்லேலூயா, ಹalleluya. இயேசு உங்க வீட்டுக்கு வரணும். ಯೇಸು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬರಬೇಕು. இயேசு வந்தா முத என்ன நீங்குங்க? ಏನು ನೀಗುತ್ತದೆ? முத என்ன நீங்கும்? ಮೊದಲನಾಗಿ ಏನು ஆ? ನೀಗುತ್ತದೆ? குறைகள். ಕೊರತೆ. ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம், ಹಣ ಇಲ್ಲದೆ ஒருவேளை வீடு இல்லாம இருக்கலாம், ಮನೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஒருவேளை கர்ப்பக்கனி இல்லாம இருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாம இருக்கலாம். அந்த குறைகள் நீங்கிறோம். ಆ ಕೊರತೆಗಳು ನೀಗುತ್ತದೆ. பிலிப்பியர் 4:19 சொன்னபடி குறைகள் நீங்கிறோம். ಫಿಲಿಪ್ಪರ್ 4:19 ಪ್ರಕಾರ ஹல்லேலூயா. ரெண்டாவது இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா ಯೇಸು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರೆ என்ன நடக்கும்? நல்ல பங்கு உண்டாகும். ಒಳ್ಳೆ ಭಾಗ ಉಂಟಾಗುತ್ತದೆ. மரிச்சவன் உயிரோடு எழும்புவான். ಜೀವಂತವಾಗಿ இல்லாததெல்லாம் நீ காணாததெல்லாம் நடக்கும். ಇಲ್ಲದೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ. ನೀನು ನೋಡಿದಂತೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. மூணாவது இயேசு உன் வீட்டுக்கு வந்தால் ಮೂರನೇದಾಗಿ ಯೇಸು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರೆ உனக்கு நல்ல பேர் வரும். ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಸಿಕ್ಕುತ್ತದೆ. கொர்நேலியுடைய கூடாரத்துக்கும் கொர்நேலியுக்கும் எந்த பேர் வந்துச்சோ ಕೊರ್ನೇಲಿಯು ಗುಡಾರಕ್ಕೂ ಆತನಿಗೆ ಏನು ಹೆಸರು ಬಂದಿತ್ತೋ அந்த பேர் உனக்கு வந்துடும். ಆ ಹೆಸರು ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ. அதான் தாவீது சொல்றாரு, ದಾವೀದ ಹೇಳುತ್ತಾರೆ, அடியானின் வீடு ನಿನ್ನ ಗುಲಾಮನ ಮನೆ என்னென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கிறபடி ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಮುಂದೆ ಇರುವಂತೆ அதை ஆசீர்வதியும். ಅದನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இப்போ இந்த 3 வீடு உங்களுக்கு வேணுமா வேணாமா? ಈ ಮೂರು ಮನೆಯು ನಿಮಗೆ ಬೇಕಾ ಬೇಡವಾ? ஆமென். இப்ப நாம் தங்கும் வீடு, ಇದು ನಾನು ಇರುವಂತ ಮನೆ, சொல்லுங்க, ஆலய வீடு, ದೇವರ ಆಲಯವು, நித்திய வீடு. இது 3 முக்கியமா இல்லையா? ಇದು ಮೂರು ಮುಖ್ಯ. இது 3யும் ಈ ಮೂರನ್ನು ஆதியில ஒரே இடத்துல வச்சிருந்தார். ಆದಿಯಲ್ಲಿ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದರು. அத ஒருவன் இழந்து போனான். ಅದನ್ನು ಒಬ್ಬರು ಕಳೆದುಕೊಂಡರು. யார் தெரியுமா? யார் தெரியுமா? ಆದಾಮ್ ಯೋಬ. சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஆதாமை பத்தி தான் இந்த பிரசங்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நான். ಇವತ್ತು ಆದಾಮನ ಕುರಿತೇ ಪ್ರಸಂಗ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೆ. ஆனா எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போய் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறார். ಆದರೆ ಎಲ್ಲ ದೇವರು ಕರ್ತಂದು ಹೋಗಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. நித்திய வீடு, ಶಾಶ್ವತ ಮನೆ, ஆலய வீடு, ದೇವರ ಆಲಯವು, நாம் தங்கும் வீடு. இந்த 3 வீடும் ಮೂರು ಮನೆ ஆதியில ஏதேன் தோட்டத்திலேயே இருந்தது. ಆದಿಯಲ್ಲಿ ಏದೆನ್ ತೋಟ ಒಳಗಡೆ ಇತ್ತು. ஆமென். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ஆதியில ஏதேன் தோட்டம் ಆದಿಯಲ್ಲಿ ಏದೆನ್ ತೋಟವು பரமன் தங்கும் வீடாய் இருந்தது. ದೇವರು ಇರುವಂತ ಮನೆಯಾಗಿತ್ತು. ஆதியில ஏதேன் தோட்டம் ಆದಿಯಲ್ಲಿ ಏದೆನ್ ತೋಟವು பிதா வாசம் பண்ணுகிற வீடாய் இருந்தது. ತಂದೆ ವಾಸ ಮಾಡುವಂತ ಮನೆಯಾಗಿತ್ತು. ஆதியில இருந்த தோட்டம் இந்த ತೋಟವು வரப்போகிற குமாரனாகிய கிறிஸ்து தங்கக்கூடிய வீடாய் இருந்தது. ಕುಮಾರನಾದ ಯೇಸು இந்த 3 வீட்டையும் ಮೂರು ಮನೆಯು
இந்த ஆமே தன்னுடைய சாயல உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் என்கிற இவர்கள் இந்த 3 வீட்டை இழந்தார்கள். ಈ ತನ್ನಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಆದಾಮ ಅವಳು ಈ 3 ಮನೆಯನ್ನು ಅವರು ಕಳೆದುಕೊಂಡರು. ஹல்லேலூயா ஹalleluya. ஆமென். ஆமென். இந்த 3 வீட்டை இழந்ததுனால ಈ 3 ಮನೆಯನ್ನು ಅವರು ಕಳೆದುಕೊಂಡಿರುವುದರಲ್ಲಿ அவர்கள் தள்ளப்பட்டவர்களாய் ಅವರು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ சாபத்தை ஏற்றவர்களாய் வேதனையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறவர்களாய் ದುಃಖವನ್ನು ಅನುಭವಿಸುವವರಾಗಿ பூமிக்குரியவர்கள் என்று பேர் எடுக்கிறவர்களாய் வந்து விட்டார். ಭೂಮಿಗೆ ತಕ್ಕ ಒಂದು ಹೆಸರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿ ಬಂದರು. ஆமென். ಆಮೆನ್. அடுத்த வாரம் இதை சந்திப்போம். ಮುಂದಿನ ವಾರ ಇದನ್ನು ನೋಡೋಣ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ಹalleluya. கைவேலை இல்லாத ஒரு வீட்டுக்கு ಕೈ ಕೆಲಸ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಮನೆಗೆ ஆமென் ಆಮೆನ್. நீங்கள் நானும் செல்வதற்கு ನೀವು ನಾವು ಹೋಗುವುದಕ್ಕೆ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நாம தகுதிப்படுத்திக் கொள்வோம். ನಮ್ಮನ್ನು ತಯಾರು ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ஹல்லேலூயா. ஹalleluya. வேண்டாங்க வீட்டின் வாழ்வில குடும்ப வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ಕುಟುಂಬ ಬದುಕಲ್ಲಿ வேற குழப்பங்க. ನಮಗೆ ಏನಕ್ಕೆ ಸಂಕಟ எவ்வளவு நாட்களுங்க நீங்க ಇಷ್ಟು ದಿನಕ್ಕೆ ಈ ಬದುಕು ஏங்க நமக்குள்ள இந்த போராட்டங்க ಏನಕ್ಕೆ ನಮ್ಮೊಳಗೆ எதுக்குங்க ஒரு நிம்மதி இழந்து போயிருக்கணும்? ಏನಕ್ಕೆ ನೆಮ್ಮದಿ அம்மா தானே சொல்றாங்க, அப்பா தானே சொல்றார், ಅಮ್ಮ ತಾನೇ ಹೇಳ್ತಾರೆ, என் கனவு தானே, என் மனைவி தானே, ನನ್ನ ಹೆಂಡತಿ ತಾನೇ, என் பிள்ளைங்க தானே, ನನ್ನ ಮಕ್ಕಳು ತಾನೇ. அப்படி நீங்க போய் பாருங்க. ಹಾಗೆ ನೀವು ಹೋಗಿ உங்க வீடு ನಿಮ್ಮ ಮನೆ ஜெப வீடா இருக்கும், ಪ್ರಾರ್ಥನೆ மகிழ்ச்சியான வீடா இருக்கும். அந்த இடத்துல நான் என்ன குறைவா? ನಾನೇನು ಕಡಿಮೆನಾ? இந்த பிரியாவுக்கு குறைஞ்ச நான் சீனு குறைவா? ಈ ಪ್ರಿಯಾಗಿನ சீனு குறைஞ்ச பிரியா குறைவா? ಸೀನಿಗಿಂತ ಪ್ರಿಯ ಏನು ஏய் ಕಡಿಮೆನಾ? உன்னை விட நான் என்னடி குறைவு? ನಿನ್ನ ನಾನೇನು ಕಡಿಮೆನಾ? உன் பேச்ச நான் கேட்கணுமாடி? ನಿನ್ನ ಮಾತು ನಾನು ಕೇಳಬೇಕಾ? உங்க அம்மா ஏன்டி இப்படி சொன்னாங்க, ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ಏನಕ್ಕೆ உங்க அப்பா ஏன்டி இப்படி சொன்னாரு? ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಏನಕ್ಕೆ இப்படி நீங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா ಹೀಗಾಗಿ ಮಾತುಕತೆ இந்த நித்திய வீடுக்கு போக முடியாது. ಶಾಶ್ವತ ಮನೆ ஆலை வீட்டுக்குள்ள வந்து உன்னால் நிம்மதியா இருக்க முடியாது. ಆಳದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿರೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நாம தங்குற வீட்டுல சந்தோஷத்தை காண முடியாது. ನಾವು ಇರುವಂತ ಮನೆ ಸಂತೋಷವಾಗಿರೋಕೆ இங்கே ஆதாம் ஏவாள் எப்படி வெளியே வந்தாங்களோ அவுட் பண்ணாரோ ಆದಾಮ ಏವಳ ದೇವರು ಹೇಗೆ தூக்கி வெளியே போட்டாரு. ತೆಗೆದು ಬಿಸಾಕಿ 3 அதிகாரத்துல 24 வசனம் படிங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯ 24 அவரை தூக்கி அப்படியே கட்டாட்டு தூக்கி எரிஞ்சிட்டார். அந்த ஒரு வருஷம் மட்டும் படி படி. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஆ ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஆ ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே ஆ கேருபீன்களையும் ஆ வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். ஆ அதுக்கு மேல உள்ள வசனம் படிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த ஆ தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். எங்க இருந்து அனுப்பி விட்டார்? எங்க இருந்து அனுப்பி விட்டார்? எலிந்த கழித்து விட்டார். இப்ப ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையில இருந்து ஒரு ஆத்மா வெளியே போகுதுன்னா ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையில அது கர்த்தரே அவுட் பண்றாரு. தேவரே ಹೊರಗೆ ತಳ್ಳುತ್ತಾರೆ. இவங்க என்ன பேசுறாங்க? பாஸ்டர் சரியில்லை, ಸೇವಕರು பாஸ்டர் அம்மா சரியில்லை, டிங்கு டிங்குன்னு ಸರಿಯಿಲ್ಲ. அவங்க ஆடிக்கிட்டே என்ன ஏதோ சொல்லிட்டாங்க. ಈಗ ಅಲ್ಲಾಡಿಕೊಂಡು ಏನೇ ಹೇಳ್ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. ஹalleluya. பாஸ்டர் அவங்க பேச்சு தான் கேட்பாரு, ಸೇವಕರು ಅವ್ರ ಮಾತೇ ಕೇಳುತ್ತಾರೆ. நம்ம பேச்செல்லாம் கேட்பாரு இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது என்ன தெரியுமா? நீ சபை விட்டு போறன்னா நீ இந்த சபைக்கு லாக்கிலன்னு கர்த்தர் உன்னை தூக்கி வெளியே போடுறாரு. ಸರಿಯಿಲ್ಲ ಅಂತ ದೇವರು ತೆಗೆದುಹಾಕುತ್ತಾರೆ. உன்னால சபைக்குள்ள குழப்பம் வருது, பிரச்சனை வருது, ನಿನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಂಕಲ್ಪ ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತೆ. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்க முடியல, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸಂತೋಷ அப்படி தூக்கி போட்டுறாரு. ಆಗಿ ತೆಗೆದು ஆனா இவங்க என்ன சொல்ல தெரியுமா? ಇವನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இந்த மாதிரி வார்த்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. ಈ ಮಾತಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. நாம எப்போதும் கவனமா இருக்கணும். ನಾವು ಯಾವ ಗಮನವುಳ್ಳವರಾಗಿ எந்த விதத்திலும் கவனமா இருக்கணும். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಮನವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. நித்திய வீட்டுக்கு தகுதியாகுவோம், ಶಾಶ್ವತ ಮನೆಗೆ ஆலய வீட்டுக்கு தகுதியாகுவோம், ಆಲಯ ಮನೆಗೆ ಯೋಗ್ಯತೆ நாம் வாசம் பண்ணுகிற வீட்டுக்கு நாம் தகுதியாகுவோம். ನಾನು ವಾಸ ಮಾಡುವಂತ நம்மை கொண்டு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். என்ன கொண்டு என் வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. சபைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது பிரச்சனை எல்லாம் நீங்கி இருக்கும். ಸಮಸ್ಯೆ ಬಂದುಬಿಟ್ರೆ ಸಭೆಗೆ ನಮಗೆ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ನೀಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அப்படி விசுவாசித்து போய் பாருங்க, ಹಾಗೆ ನಂಬಿ ನೀವು ನಿರೀಕ್ಷಿಸಿ வெள்ளை சாப்பாடு பிரியாணியா மாறிடும். ಬಿಳಿ ಊಟ ಬಿರಿಯಾನಿ ಊಟವಾಗಿ ಆಗುತ್ತದೆ. ஆமாங்க. ಹೌದಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. வெள்ளை சாப்பாடு என்னவாயிரும்? ನಿಮ್ಮ ಬಿಳಿ பிரியாணியா மாறிடும். என்னடா இது முந்தானத்து வச்ச வெள்ளை சாப்பாடு ಮೊನ್ನೆ ಇಟ್ಟಿರೋ ಬಿಳಿ ಊಟವು இப்ப பார்த்தா பிரியாணியா இருக்கிறது. ಇವಾಗ ಬಿರಿಯಾನಿ ಆಗಿದೆ. உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரியாமையே அந்த புழு இருந்த சாப்பாடு தூக்கி போட்டு கடையில போய் ஒரு பிரியாணி வாங்கி அது வச்சிருப்பார். ನಿಮ್ಮ ಮನೆಯವರ ಅದರಿಂದ ಉಳವನ್ನು ತೆಗೆದಾಕಿ ಒಂದು ಬಿರಿಯಾನಿ ತೆಗೆದು நிறைய அம்மாமாருங்க ஒரு வாரத்துக்கே சாப்பாடு செஞ்சு வச்சிடுறாங்க. ಅದಕ್ಕೆ ತಾಯಿ ಅಂದ್ರೆ ಒಂದು ವಾರಕ್ಕೆ ಅಡಿಗೆ ஒரு வாரம் சண்டையே பண்ணி வச்சிடுறாங்க. ಒಂದು ವಾರ ಭಾನುವಾರ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. 5 நாளைக்கு திங்கள் முதல் சனி வெள்ளிக்கிழமை வரையிலும் அந்த ஒரு வாரம் சாப்பாடு தான். ಸೋಮವಾರದ ಶುಕ್ರವಾರ ತನಕ ಅನ್ನ ಊಟವೇ. சில அம்மாமாருக்கு ரசத்தை ஒரு சட்டி புள்ள காய்ச்சி எங்க வச்சிருப்பாங்க? ಕೆಲವೊಂದು ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருப்பாங்க. பாலா போனோம், ஏன் தான் இந்த ஐஸ் பாக்க உருவாக்கணும்னு தெரியல. ಈ ಫ್ರಿಡ್ಜ್ ಏನಕ್ಕೆ ಉಂಟು ಮಾಡಿದ್ರೆ ಅಂತ
ಗೊತ್ತಿಲ್ಲ. அங்க இருக்கல எடுத்து சூடு பண்ணி தின்ன, ಅಲ್ಲಿರೋದನ್ನ சூடு பண்ணி ஊத்திக்கிங்க, ಬಿಸಿ ಮಾಡಿ ಹಾಕು, ஊத்திக்கிங்க. ಉಯ್ದುಕೊಳ್ಳು. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. எத்தனை ஆம்பளைங்க அதை பார்த்துக்கிட்டு ಇಷ್ಟು ಗಂಡದ ನೋಡಿಕೊಂಡು மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாத போய் ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದಿರಂತೆ ரோட்டு கடை பெட்டியும் வீட்டு கடை பெட்டியும் சொல்லி தெரியாம போய் 2 இட்லி அடிச்சுட்டு வந்துருவாரு. ರೋಡ್ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனா பசியா இருக்கிற மாதிரி இருப்பார். ಆದ್ರೆ ಹಸಿವಿಂದ ಇರ್ತಾನೆ, ನಾನು ನಾಟಕ ಮಾಡ್ತೀನಿ. ஆமென். ಆಮೆನ್. நானும் ஒரு 3 நாள் சாப்பிடாம வீட்டுல சாப்பிடாம இருந்தேன். ನಾನು ಒಂದು 3 ದಿನ ಊಟ ಮಾಡದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೆ. என்னால சாப்பிட முடியல. இப்போ டேய் என்னடா சாப்பிட முடியலையே, என்ன பண்றது? ಏನ್ ಮಾಡುವುದು? ஹல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. புரிஞ்சு பார்த்தேன், சாப்பிட முடியல. ಹಾಗೆ ನೋಡಿ ನೋಡಿ மனைவி கிட்ட வந்து சொல்றேன், என்னால 3 நாள் சாப்பிடல. நீ ஏன் சாப்பிடலன்னு கேட்டியா நீ? ಏನಕ್ಕೆ ತಿಂದೆ ಅಂತ ಕೇಳಿದ್ಯಾ ನೀನು? ஹல்லேலூயா. பிரியாணியா? ಏನಕ್ಕೆ ತಿಂದಿದೆ ಅಂತ ಕೇಳಿದ್ಯಾ ನೀನು? ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. நம்ம எப்பயுமே ரொம்ப ஞானமா இருக்கணும். ನಾವು ಬುದ್ಧಿವಂತರಾಗಿರಬೇಕು. கணவன் மனைவி பிள்ளைகள் ಗಂಡ குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கணும். ಕುಟುಂಬ ಸಮೇತ ಸಂತೋಷವಾಗಿ அதுக்கு தான் இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லி இருக்கு. ಅದಕ್ಕೆ ಈ ಮಾತು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಹೇಳಿ, என்னால உன் வீட்டு சோறு நஷ்டம் ஆகாது. ನನ್ನಿಂದ ನಿನ್ನ ಮನೆ ಊಟ ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கரம் பிடிச்சு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಹೇಳ, சொல்லு, என்னால ನನ್ನಿಂದ உங்க வீட்டு சாப்பாடு நஷ்டம் ஆகாது. ನಿಮ್ಮ ಮನೆ ಊಟ ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கரம் பிடிச்சு சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற இயேசு ನಮ್ಮೊಳಗಿರುವಂತ ಯೇಸು நாம நஷ்டப்படும்படி விட மாட்டாரு. ನಮ್ಮ ನಷ್ಟಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. நம்ம வீட்ல ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. தேவராஜ்யம் மகிமைப்படுவதாக. ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. நித்திய வீட்டை விட்டுறாதீங்க, ಶಾಶ್ವತ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஆலய விட்டு விட்டுறாதீங்க, ದೇವರ ಆಲಯ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು நாம் ಬಿಡಬಾರದು. தங்க வீட்டை விட்டுறாதீங்க. ನಾನು ಇರುವಂತ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಾಪಾಡಿ. தேவனுடைய நாம் மகிமைப்படட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா.